கையை மூடி கொண்டு இருக்கிறார். வலது கை அஞ்சு விரலையும் ஆமா இருக்கா அப்ப உயிராது காரணம் ஆனா சங்கமாய்க்கு இல்லாம ஆசைப்படுவாங்க. ஆமா மனசுல அஞ்சு ஆசை என்ன தெரியுமா? இதுதான் நிலத்தாலும் பின்முடி காவாலும் புதுநடவழியினாலும் குடிநில சம்பத்தாலும் கதிர்மகன் இருக்கை பாம்பை கடிலிய விடாமலாலும் இவளையும் கூட வேலை வந்து நன்முறை கண்டுகளே. சரிதான். நான் பூதுமரா போறேன்னு அந்த பூதுமரா சென்ற போய் அந்த விதுரமராஜ சந்தேகப்பட்டு பேசலாம். அவர் என்ன பண்ணாரு? அவர் கையில இருந்து என்ன தெரியுமா? யாருக்குமே கிட்டான ஒரு சண்டைக்கு போகலாம் அப்படின்னு ஒடிச்சு போட்டாரு. ஒரு வேலை பட்டவன் அந்த வில்லை ஒடிக்காது சண்டைக்கு வந்திருந்தா நமக்கு வெற்றி வந்திருக்குங்க அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா ஒடிக்காத சண்டை வந்திருந்தாலும் அதுக்கு ஆயுதமா பொய் சொல்லாத அந்த தர்மபூமி இருக்கிறானே அந்த ஒரு வேலை விருதன் கருத்துல வில்ல பிடிச்சு வந்திருந்தா அந்த தர்மனாக மட்டவன் யாரை மீது ஏறி சண்டை போட்டிருப்பான். அந்த சண்டை வச்சு அதாவது அஸ்வத்தாமன் இருக்கின்றாரு. அஸ்வத்தாமன் சண்டைக்கு சனாதிபாவை பட்டம் பெற்று வந்திருப்பானே. ஆனால் அவரால் என்ன நடந்திருக்குமா? இந்த 18 நாள் சண்டையில அஸ்வத்தாமனாக பட்டவன் நான் சேனாதிபதி பட்டத்துக்கு வரமாட்டேன் அப்படி என்று சபதம் செய்துட்டு போயிட்டான். ஒருவேளை இவன் என்ன பிரகாரம் அவன் சேனாதிபதி பட்டத்துக்கு வந்திருப்பானே. ஆனா அதுக்கும் வழி வச்சிருக்கான். பாண்டவர் 5 பேருல நகுலனை காட்டிலும் வாழ்வீச்சில திறமைசாலி எவனுமே கிடையாது. ஒரு வேலை வந்திருப்பானே. ஆனால் நகுலன் நாங்க வட்டவன் குதிரையிலே அமர்ந்து கையிலே வாழை பிடித்து சண்டை செய்வானே. ஆனால் அசுத்தாமனால் ஒன்றும் பண்ண முடியாது. 2 முடிவு. 3வது அறவாய் கடவுளுக்கு போகாமல் இந்த குருஷேத்திர பூமிக்கு வந்ததே. ஆனால் அது என்ன நடந்திருக்கும்? அறவானாகப்பட்டவன் கடவுளுக்கு போகாது குருயாரம் பக்கம் வந்திருப்பானே. ஆனால் இவன் வெற்றியாளர் இவன் நினைக்கிறான். அதுக்கும் வழி இருக்காங்க. ஆனால் சீமந்தரத்தில் இருக்கிற நம்ம தண்டாயுதம் அந்த தண்டாயுதத்தை இந்த 18 நாள் சண்டையில் அவன் இன்னும் எடுத்து சண்டை போடவே. இன்னும் 18 நாள் சண்டையில் அதுக்கு இந்த கதையை எடுத்து அவன் சண்டை போடவே. அந்த கதையை பிடித்து சண்டை போடுவானே. ஆனால் அவன் என்ன கைகூடாது. 4வது தானே துரியோதனுக்காக பணிந்து கர்ணனாகப்பட்டவர் சண்டைக்கு சென்றார். ஆமா அவர் கையில் இருக்கக்கூடிய நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே அந்த அர்ஜுன பெருமானுடைய கருத்தினராக விட்டார். ஆனால் மறுபடி இருந்தாரே. ஆனால் அது என்னவாக அர்ஜுனனாகப்பட்டவர் முதல்வனமாக கூடியான காமியை விடுத்து சிவபெருமானை போதி பாஸ்பாஸ்திரம் பெற்று வந்தானே. அம்மா இந்த 18 நாள் வரைக்கும் அந்த பாஸ்பாஸ்திரம் போடவே. ஒரு வேலை கண்ணன் மதுகனை விடுவானே. ஆனால் அந்த பாஸ்பாஸ்திரத்திற்கு இதெல்லாம் 4 ஒரு பங்கு இருந்தாலும் துரியோதனாகப்பட்டவன் இறந்த சேனைகளை மீட்டு வருவதற்காக மிருக சஞ்சீவி மந்திரத்தை உபசரித்துக் கொண்டிருந்தான். அப்படி கொண்டிருக்க வேளையில் சிம்மனாகப்பட்டவர் பாதியிலே அடித்து எழுதிவிட்டார். அவன் முழுவதுமாக அந்த மிருக சஞ்சீவி மந்திரத்தை உபசரித்து சேனா சேனைகளை மீட்டாரே. ஆனால் எல்லாம் எழுத்து வந்துட்டா என்ன பண்ணுறாங்க? நானே வந்திருக்குமா? காரணம் என்ன தெரியுமா? 18 நாள் சண்டை இறந்த சேனையில் ஒருவன்
திருப்புமான ஆனால் அது புறமானது சண்டைக்கு. அப்படி புறமா வரும் நேரத்துல நானே கையில் ஆயுதம் தோற மாதிரி சொல்லுவேன். ஆனா நானே கரத்துல ஆயுதம் இருக்கு சண்டைக்கு வந்து ஆனால் இழந்த சேலை இருக்கிற சேலை எல்லாம் செத்து போயிடும். அம்மா எல்லாம் விட்டான் மொத்தமா விட்டுவான். என்ன சபதம் விட்டாய்? என்னை கொண்டு வந்து புண்ணுவகன் அவன் பெருமாளை போல தோடு வலது துணையில் சொன்னான். அந்த துணையை அழித்து அதை முடித்து அதில் வரும்படியான பொருளியல் சொல்லியான என்னையாக தான் சொன்னார். என்ன வார்த்தை அம்மா நீமை ஏற்கனவே பிறந்துருக்கான் போல அந்த ரத்தத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. அவன் பழியெடுக்கிற நாள்ல பிறந்து வச்சுக்கான். அந்த பழியெடுக்க ஆமா மனுஷன் முடிவு போடுறதா கேட்க மாட்டியா யாரோ பொம்பளா அதான் அப்படி நவர அப்படி ஏறல தட்டி வர அப்படியா பின்னாடி நவருமா என்ன பிரகாரம் நீ இஷ்ட சபத பிரகாரம் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த தருவனுக்கு ஜயம் 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 அப்படி என்று முரசு கோடி பறந்து கொண்டிருக்கிறார். அதனால அவன் கூந்தலை முடிக்கலாமா? அதனால அம்மா அவன் 160 வருஷம் Amin. ஓ வேலை முடிஞ்சா இன்னும் வர போட்டது Thank you.
Rồi,